இப்படி அழுதுட்டு வரும்போது கூட அந்த மைக் எடுத்து அவன் நீட்டுறான் பாத்தியா, என்னத்த சொல்றது. ஆக்சுவலா நேத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் இறந்துட்டாருன்னு சொல்லி நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. அதுல ஆக்டர் தனுஷ் போறப்ப என்ன இருக்குன்ற ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கும் இடம் ப்ராப்பரா இல்ல, ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு ஓடி வரப்ப இடம் இல்லாம அடிச்சு பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும்ல, அப்படி கஷ்டப்பட்டு அவர் உள்ள போயிட்டு அந்த இடிச்சு பிடிச்சி போய் பார்த்துட்டு நீ சரி கவரேஜ் பண்ற அது ஓகே, பட் எப்படி அவன் வந்துட்டு இருக்கான், அவன் அவ்வளோ அழுதுட்டு வந்துட்டு இருக்கான், நீ எப்படி மைக் எடுத்துட்டு போய் நீட்டுற ஏண்டா. அந்த நிமிஷத்துல அந்த மனுஷன் அவ்வளவு உடஞ்சு அழுதுட்டு வந்துட்டு இருக்கான், ஒரு கூச்சம் இல்ல, ஒரு வெக்கம் இல்ல, ஒரு கொஞ்சம் நெஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டே இல்லாம எப்படி மைக் எடுத்து போய் நீ நீட்டுவ, அதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கே கேவலமா இல்லையாடா. அப்புறம் ராதிகா மேம் வந்து கொஞ்சம் பிரைவசி கொடுங்க, நாங்க உங்களுக்கு நடிச்சு கூட கொடுத்து நாங்க அதுக்கு பண்றோம் அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்க கெஞ்சி கேட்குறாங்க, ஒருத்தன் அழுதுட்டு வரான், அப்போ கூட நீ மைக் எடுத்து நீட்டுவ, அவங்களே கவரேஜ் பண்ணிட்டு இருப்ப, அப்படி சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற சொல்லு. ஒரு கேவலமா இல்லைடா உங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ண சொல்லி. ஒரு மனசாட்சி இல்லாம அப்படி அழுதுட்டு வரும்போது கூட அந்த மைக் எடுத்து அவன் நீட்டுறான் பாத்தியா, என்னத்த சொல்றது.